ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பிரவீன் உத்ராத்தில் பேப்பர் 1ல் வரக்கூடிய சந்தர்ப்ப சஹித் வியாக்கியாதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அது எந்த லெசனோடது அப்படின்னா பிராச்சீன் பத்திய சைனிக்கால கபீர்தாஸில் வரக்கூடிய சந்தர்ப்ப சஹித் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன், மாயா மகா டக்கினி ஹம் ஜானி त्रिगुण फंक्स लिए कर डोलई बोलई मधुरी बाणी केशव के कमला होय बैठी शिव के भवन भवानी बंडा के मूर्ति होय बैठी धीरद महंग भयपानी जोगी के जोगिनी होय बैठी राजा के घर रानी காஹூ கி ஹிரா ஹோய பைட்டி காஹூ கே கௌட்டி காணி. அதாவது இதில் நீங்கள் இயாசில் எப்போவுமே வந்து இந்த லைன்ஸை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நம்ம இயாசிக்கு வியாக்கியா எழுதும்போது, அதாவது எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம எழுதும்போது, ஸோ இதுலேயே நமக்கான க்ளூ வேர்ட்ஸ் இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம லைன் பை லைன் இதுக்கான மீனிங்கை தான் நம்ம வியாக்கியாவில் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் இந்த வேர்ட்ஸை வந்து நல்லா படிச்சுக்கோங்க. பிகாஸ் இந்த இயர்ஸில் இதில் இருக்கிற வேர்ட்ஸை வச்சு நம்ம வந்து ஈஸியாக எக்ஸ்ப்ளனேஷன் எக்ஸாமில் கொடுத்துடலாம். இதை நீங்கள் தனியாக படிக்க வேண்டியதே இல்லை. ஸோ இதுக்கான வேர்ட்ஸுக்கான மீனிங் பின்னாடி இருக்குது. இந்தந்த டேர்ம்ஸ் இதில் இருக்கிற டேர்ம்ஸே தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அந்தந்த டேர்ம்ஸ்க்கு என்னென்ன மீனிங்ன்றதை ரெஃபர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு போதும். இது இம்பார்ட்டண்ட்டும் கூட. உங்களுக்கு எக்ஸாமில் வந்து ரிப்பீட்டடாக இந்த இயர்ஸ் வந்து உங்களுக்கு கேட்குறாங்க. பக்தோं के भगदिनी होय बैठी ब्रह्मा के ब्राह्मणी कहिंग कभी सुनह हो संतो ईसब அகத் கஹானி. ஸோ இந்த லைன்ஸ் வரைக்குமே இதில் லைன் பை லைன் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து இதுக்கான மீனிங்ஸ் தான். இதில் இருக்கிற லைன்ஸ்க்கான மீனிங்ஸ் அப்படியே இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லைன்ஸை வந்து நல்லா அந்தந்த வேர்ட்ஸ்க்கு என்னென்னன்றதை நீங்கள் ஒரு லைன் பை லைன் ரெஃபர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ பிரசங்க் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, யஹ் பத் சந்த் கவி கபீர்தாஸ் காஹை. ஸோ அதாவது இந்த பேராகிராஃப் பார்த்தோன்னா கவிஞர் கபீர்தாஸினுடையது. கபீர்தாஸ் ஞானாஸ்ரயி ஷாக்கா கே கவிதே, அதாவது அவர் ஞான மார்க்கம் என்ற பிரிவில் சேர்ந்தவர். ஸோ அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு கவிஞர். ஆப் படுதே. ஸோ அது மட்டும் இல்லாமல் கபீர்தாஸ் ஒரு படிப்பறிவு இல்லாதவர், அதாவது கல்வியறிவு இல்லாதவர். அவர் கேள்வி ஞானத்தை சிறந்தவர். கபீர் கி ரச்சனாவும் கா சங்கலன், அதாவது கபீர்தாசனுடைய படைப்புகள் இருக்குல்லையும் அதனுடைய கலெக்ஷன்ஸ் வந்து பீஜக் நாம்சே பிரசித்தகை, அதாவது பீஜக் அப்படின்ற பேரில் அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. அவருடைய படைப்புகள் எல்லாமே ஒரே தொகுப்பாக பீஜக் அப்படின்ற நேமில் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. பீஜக்கே 3 பாகை. ஸோ அந்தையுமே வந்து 3 பாகங்கள், அதாவது 3 பார்ட்ஸாக வந்து பிரிச்சிருந்தாங்க. ஒன்று சாகி, நெக்ஸ்ட்டு சபத் அவர் ரமைனி. ஸோ இந்த 3 பிரிவுகளாக வந்து வச்சுருந்தாங்க. சந்தர்ப், அதாவது இந்த லைன்ஸை வந்து அவர் எந்த சுச்சுவேஷனில் சொல்லியிருக்கிறாரு. ஜப் மாயா மனுஷ்ய கோ கேரத்தி ஹை தப் மனுஷ்ய நஷ்ட ஹோ ஜாத்தா ஹை. அதாவது எப்போ மாயான்றது ஒரு மாயை, அதாவது இல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஒன்று. ஜப் மாயா மனுஷ்யக்கோ கேரத்தி ஹை, எப்போ வந்து மாயை ஒரு மனிதனை சுற்றி வளைத்திருக்கிறதோ, கேரத்தி அப்படின்னா அவனை சுற்றி இருக்குதோ, தப் மனுஷ்ய, அப்போ அந்த மனிதன் வந்து நஷ்டஹோ சாத்தாகை, கண்டிப்பாக அவன் தன்னோட வாழ்க்கையில் நஷ்டத்தை தான் சந்திப்பான். கபீர்தாஸ் மனுஷ்யங்கோ மாயா கே சம்பந்தமே சஜக் ரஹனே கா உபதேஷ் தேத்தி ஹை. அதாவது கபீர்தாஸ் வந்து தன்னோட கவிதை மூலமாக மனிதர்கள் வந்து அந்த மாயாக்கே சம்பந்தமே, அந்த இல்யூஷன் சொல்லி அந்த மாயை பற்றியான விழிப்புணர்வு வந்து விழிப்போடு அவங்க வந்து இருக்கணும். சஜக் அப்படின்னா விழிப்பு, அவேர்னஸ் இருக்கணும். மாயைனா என்னன்றதை பற்றிய நாலேஜ் வந்து நாலேஜோட ரஹனேக்கா வாழ்வதற்கான உபதேஷ் தேத்தேஹே, அறிவுரை வந்து அவர் கொடுக்குறாராம். ஈஸ் 10 ஸோ இந்த பேராகிராஃபில் மாயா கே அநேக ரூபோங்கா வர்ணன் ஹை. ஸோ இந்த லைன்ஸ்ன்னு சொன்னாலே இதில் அந்த மாயை எந்தெந்த வடிவங்களில் இருக்கிறது, அதுதான் அநேக ரூபம் அப்படின்னா எந்தெந்த வடிவங்களில், பல வடிவங்களில் இருக்குன்னு சொல்கிறாங்களே அதை பற்றியான வர்ணனை தான் இங்கே வந்து கொடுத்துருக்குறாரு. அதாவது எக்ஸ்ப்ளனேஷனில் வியாக்கியாவில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வியாக்கியா எக்ஸ்ப்ளனேஷன் என்னன்னு பார்த்தோன்னா, கபீர்தாஸ் கஹத்தே ஹைக்கி, அதாவது கபீர்தாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மைம் ஜான்தா ஹோங்கி, எனக்கு நல்லாவே தெரியும்,
மாயா படி டகனி ஹை. மாயைன்றது ஒரு சரி ஒரு ஏமாற்றுவது, அதாவது ஏமாற்றும், சீட்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. இல்யூஷன் அப்படின்றது ஒரு ஏமாற்றுத்தனம். ஹர் மனுஷக்கோ தோகா தேகி. அது ஒவ்வொரு மனுஷனுக்கும் நஷ்டத்தை தான் கொடுக்கும். தோகா அப்படின்னா லாஸ்ட். ஒரு மனிதனுக்கும் கண்டிப்பாக நல்லது செய்யாது, நஷ்டத்தை தான் கொடுக்கும். அப்பனே ஹாத்மேம், அதாவது தன்னுடைய கையில் சத்வகுண ரஜகுண और தமகுண ஆதி தீனோ குணோங்கா ஃபந்தா லேக்க சலத்தி ஃபிரத்தி ஹை. அதாவது அது என்ன பண்ணுது, அந்த மாயை தன்னுடைய கைகளில் சத்வகுண நல்ல குணங்களையும் வச்சுருக்கும், அதாவது உண்மையும் புண்ணிய பவித்ர அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நல்ல குணங்களும் வச்சுருக்கும். ரஜகுண ஆசை, அதாவது பேராசை, அந்த சுயநலம், அப்படிப்பட்ட குணங்களும் வச்சுருக்கும். அவர் தமகுணனா எதை பற்றியுமே அறிவில்லை, அதாவது தெளிவான ஞானம் இல்லாமல் இருக்கிறது தமகுணன்றது. அதாவது நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது, அதை தெரிஞ்சுக்கும் விரும்பாத ஒரு குணம், அதுதான் தமகுணம் சொல்லுவாங்க. இந்த 3 குணங்களையும் இந்த தீனோ குணோங்கோ ஃபந்தா லேக்கர் அதை தன்னோட கைகளில் எடுத்துக்கிட்டு ஒரு வளையாக எடுத்துக்கிட்டு சலத்தி ஃபிரத்திஹை, அந்த மாயை இங்கேயும் அங்கேயும் சுற்றிக்கிட்டு இருக்கு. வஹ் மனுஷங்கோ உன் ஃபந்தோங் மேம், அது என்ன பண்ணுதா மனிதர்களை அந்த வலையில் உன் ஃபந்தோங்னு அந்த 3 குணங்களின் வலையில் ஃபங்ஸானாக்கி தாக்குமே மாட்டி விடுறதுக்கான வாய்ப்பை எதிர்பார்த்து ரஹத்திஹை அது இருந்துட்டுருக்கு. அதுதான் ஃபங்ஸானேக்கி தாக்குனா அதை மாட்டி விடுறதுக்கான வாய்ப்புக்காக அது காத்துக்கிட்டு இருக்கான். மனுஷியோங்கோ ஃபங்ஸானேக்கே லியே, மனிதர்களை மாட்டி விடுறதுக்காக வஹ மீட்டி ஆவாஸ் மே போல்தி ஹை, அது என்ன பண்ணுதான் இனிமையான வார்த்தைகளில் அது பேசுது, அதாவது இனிமையான வார்த்தைகளை சொல்லி தன் பக்கம் இழுக்குதான் அந்த மாயை. வஹி மாயா லக்ஷ்மி பன்கர். ஸோ அந்த மாயை எப்படியெல்லாம் மனிதர்களை இழுக்குதுன்றதை இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. எப்படியா ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா, அந்த மாயை லக்ஷ்மி பன்கர், லக்ஷ்மினானது பணத்துக்கு அதிபதி இல்லையா, பணத்திற்கு அதிபதி லக்ஷ்மின்னு சொல்லுவாங்க. ஸோ அது ஒரு லக்ஷ்மியாக மாறி ஸ்ரீ கிருஷ்ணாக்கி பாஸ் பைட்டி ஹே, எங்கே உட்காந்துருக்காங்களாம், ஸ்ரீ கிருஷ்ணருடைய பக்கத்தில் உட்காந்துருக்காங்க. அடுத்தது அந்த மாயை பார்வதி பன்கர், பார்வதியா மாறி சிவ்கே கர்மேம் ரஹத்தி ஹே, சிவனுடைய வீட்டில் இல்லத்தில் வசிக்கிறாங்க. பண்டாலோக்னா கடவுள் மேலே நம்பிக்கை வைத்திருப்பவர்கள், கடவுள் தான் எல்லாமே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்க மூர்த்தினானது அந்த சிலையை பகவான் மான்கர் கடவுளாக நினச்சி முஸ்கேலியே அந்த உருவத்திற்காக மிட்டத்தேஹே இறந்து போயிடுறாங்களாம், அதுக்காக தன் உயிரையே தியாகம் பண்ணுறாங்க. உன்கேலியே அவங்கள பொறுத்த வரைக்கும் மாயா மூர்த்திகே ரூபமிம்ஹை, அந்த மாயைன்றது எப்படி இருக்கான், ஒரு சிலை வடிவத்தில் இருக்கு. மூர்த்தி கே ரூபமேம், ஒரு சிலை வடிவத்தில் அவங்களுக்கு அந்த மாயை இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, குச் லோக், ஒரு சில மக்கள் விஸ்வாஸ் கர்த்தே ஹைகி, என்ன நம்பிக்கை வைக்கிறாங்களாம், தீர்த்தமேம் நஹானே சே, தீர்த்தனது அந்த புண்ணிய தீர்த்தங்கள் சொல்லுவாங்களே, கங்கா யமுனா காஷி ராமேஸ்வரம், ஸோ அந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் போயிட்டு நஹானே சே குளிக்கிறது மூலமாக பாபு மீட்டு சாத்தேஹே, தன்னோட பாவங்கள் எல்லாம் மண்ணோட மண்ணாயிடும், தன்னோட பாவங்கள்லாம் அழிஞ்சு போயிடும், அந்த புண்ணிய தீர்த்தத்தில் குளிச்சா தன்னோட பாவங்கள் போயிடும் அப்படின்றது ஒரு வித நம்பிக்கையில் இருக்காங்க. இதுவும் ஒரு மாயை தான். யஹ் உன்கி மாயாஹை, இதுதான் அவங்களுடைய ஒரு இல்யூஷன், ஒரு மாயை. ஜோகி அப்பனே ஜோகின் கி பாத் மானதாஹை, அதாவது இவங்க என்ன ஜோகினா செயின்ட் முனிவர்களும் தன்னுடைய மனைவியருடைய பேச்சை தான் கேட்குறாங்க, அதுவும் ஒரு மாயை தான். முனிவர்களும் அந்த அவங்கள சுற்றி இருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களுடைய பேச்சை கேட்குறாங்க. ராஜா அப்பனி ராணிக்கு பாத் மானத்தாஹே, ராஜாவும் ராணின்ற மாயையில் தான் இருக்கிறாரு, அதுதான் அப்பனி ராணிக்கு பாத், தன்னுடைய ராணியோட பேச்சு தான் கேட்குறாரு, அதுவும் ஒரு மாயை. கோயி ஹீரோங்கோ படா மானத்தாஹை, ஒரு சிலர் வைரத்தை விலை மதிக்க முடியாததான் நினைக்கிறாங்க. படானா அதுதான் மிகப்பெரியது, இருக்கிறதுலே மிக விலை மதிக்க முடியாதது வைரம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஒரு சிலர் கோயி, ஆனால் ஒரு சிலர் சிக்கேக்கோ, ஒரு சிலர் காயின்ஸ் அப்படின்னு, சிக்கேனா காயின்ஸ், அதை தான் பெருசாக நினைக்கிறாங்க. அதாவது ஒருத்தருக்கு ஒன்று மாயையாக இருக்குது. இது எல்லாமே மாயா காஹி காம்ஹை, அந்த மாயையினுடைய வேலை தான் இது.
அதாவது ஒருத்தருக்கும் ஒரு நம்பிக்கையை கொடுக்கறது அந்த மாயை தான். பக்தபி அப்பனே பத்னிக்கு பாத் மானதா ஹே. ஸோ பக்தனும் என்ன பண்ணுறான், தன்னுடைய மனைவனுடைய பேச்சை தான் கேட்குறான். அவர் பிரம்மாவும் சரஸ்வதிக்கு பாத் மானத்தே ஹே, சரஸ்வனுடைய பேச்சை தான் கேட்குறாரு. அதாவது ஒருத்தருடைய வலையில வந்து மாட்டிக்கிட்டு இருக்காங்க. யஹ் பி இதுவும் மாயாக்கி ஹி காம் ஹை, இந்த மாயையினுடைய வேலைதான். ஹே சாது பாயியோ, ஏ சாதுக்களே, மாயாக்கா பூர்ண ரூபுசே, அந்த மாயை அப்படின்ற ஒரு பூர்ண ரூபுசே வர்ணன் கர்ணா, அந்த மாயையை ஒரு முழு வடிவத்தில் வர்ணிக்கிறதுன்றது சம்பவ் நஹீஹை, அது பாசிபிள் கிடையாது. ஏன் அப்படின்னா அது பல வடிவங்களில் இன்னும் இருக்குது. இதில் நான் சொல்லியிருக்கிறது கொஞ்சம் தான். ஆனால் மாயையே பூர்ண ரூபுசே, அதை முழுசாக நான் அதை பற்றி வர்ணிக்கணும், அதை பற்றி சொல்லணும் அப்படின்னா சொல்லணும் அப்படின்னா சம்பவ நஹீஹை, அது பாசிபிள் கிடையாது. ஏன்னா அது இன்னும் நிறைய வடிவத்தில் எல்லா மக்கள்கிட்டையும் இன்னும் இருக்குது. இதில் விசேஷத்தா என்ன, ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கபீர் மனுஷியோங்கோ மாயாசே பஜ்கர் ரஹனேக்கு சலாஹ் தேத்தே ஹை. அதாவது கபீர் என்ன பண்ணுறாரு, மனிதர்களை அந்த மாயையிலிருந்து தப்பிக்க வைக்கிறதுக்காக அட்வைஸ் பண்ணுறாராம். சலாஹ்னா அதுக்கான அறிவுரையை வந்து கொடுக்குறாரு. தயவு செய்து அந்த மாயையில் யாரும் மாட்டிக்காதீங்க, தப்பிச்சிருங்க. பஜ்கர் அப்படின்னா எஸ்கேப், தப்பிச்சு வாழ்வதற்கு வந்து வழி வந்து சொல்கிறாரு. ஸோ அதை கௌட்டி காணிமேம், அதாவது எல்லாரையும் வந்து அதை ஏமாத்துது, ஒரு செல்லா காசாக மாற்றிடுது. அதான் கௌட்டி காணினா செல்லா காசு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எல்லாரையும் அந்த மாயை வந்து ஒரு பயனற்றதாக மாற்றிடுது. தன்னோட மாயை வலையில் வச்சுட்டு யாரையுமே வந்து தன்னோட சுயமாக சிந்திக்க விடலை அப்படின்றது தான் இதில் இந்த வார்த்தையின் மூலமாக அனுப்ராஸ் அலங்கார கபீர்தாஸ் வந்து பயன்படுத்தியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அனுப்ராஸ் அலங்காரன்றது ஒரு இலக்கண முறை.